வெல்கம் பேக் டு சுடா சமையல். 3 தக்காளி எடுத்திருக்கேன், 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், குருமிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, பொட்டுக்கடலை 1/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பட்டை சின்ன சைஸு. இந்த மாதிரி ஒரு தேங்காய் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தேங்காய் பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் வானொலி வச்சு இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா இது ரொம்பவும் வதங்கிடக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா இது மெயினாக வந்து ரொம்ப வதங்கினா ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக அப்படியே வதங்குச்சுன்னா போதும். தேங்காவை இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்திட்டு ஒரு பரட்டிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரூட்டை இறக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதில் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஸ்பூன் மஞ்சள்தூள். வதக்கி வச்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு இந்த மாதிரி மாற்றிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் இங்கே வச்சுருக்க இந்த வெங்காயம், சோம்பு, வரமிளகாய் 1 இது எல்லாத்தையும் போட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த குழம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி பாருங்கள். எவ்வளோ அழகாக நுர கட்டி வந்துருச்சு. இது நல்லா இப்போ பாருங்கள். இப்போ இந்த கொத்தமல்லி தழையை நான் இதில் இப்போ தூவி விட போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். அப்புறம் சொல்லுவீங்க, அட இவங்க வீடியோவில் போடுறது எல்லாமே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. ரெண்டு இட்லி வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றிக்கலாம். இது இப்படி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.